வணக்கம் நண்பர்களே. 12 ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விஸ்வ வாசு வருட தமிழ் புத்தாண்டு 2025 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை வழங்கப் போகுது, இந்த பொது பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருபுரம் அசோசன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். நண்பர்களே, இப்போ இந்த விஸ்வ வாசு வருட ராசி பலன்கள் 12 ராசிக்கும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த விஸ்வ வாசு வருடம் 2025 தமிழ் புத்தாண்டு பொது பலன்களை பார்க்கலாம். இந்த விஸ்வ வாசு வருடம் மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருஷத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் 39வது வருஷம். 39வது வருஷம் தான் அந்த விஸ்வாவசு வருடம். இந்த விஸ்வாவசு வருடம் பொது பலன்கள் என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னா, உலக அளவில் உணவு உற்பத்தி குறையும். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் பஞ்சாங்கப்படி உலக அளவில் உணவு உற்பத்தி வேளாண் துறையில் குறையும். அதே சமயத்தில் அணு ஆயுத உற்பத்தியில் விமான போக்குவரத்தில் பல நவீன வசதிகள் ஏற்படும். மழை அதிகம் இருக்கும். மழை அதிகம் இருந்தாலும் தண்ணீர் பஞ்சம் தட்டுப்பாடும் இருக்கும். மின்வெட்டும் இந்த வருஷம் இருக்கும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உணவு வேளாண் உற்பத்தியில் உலக அளவிலே குறையும். பெட்ரோல் உற்பத்தியிலும் குறைவு ஏற்படும். விலை ஏற்றம் ஏற்படும். தங்கம் விலை ஏற்றம் இறக்கமும் கலந்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் இருக்க போகுது. இதுதான் இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இப்போ இந்த 12 ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை விரிவாக பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ராசிக்குமே தமிழ் புத்தாண்டு பலன்களை தனித்தனியாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம். அதனால் நண்பர்கள் நேயர்கள் அவங்க ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலனை நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஓரளவு அவுட்லைனாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை வழங்க போகிறது? இந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். மேச ராசிக்கு மொத்தம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் 3 பயிற்சி நடக்க போகுது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த 3 கிரகங்கள் தான் கோச்சார ரீதியாக பலன்களை அளிக்கக்கூடிய முதன்மையான கிரகங்கள். இந்த வருஷம் 3 பயிற்சியுமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மேச ராசிக்கு இது ஒரு சுமாரான ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு சுமாரான பலன்களை தான், சற்று சோதனை காலம்னு சொன்னாலும் அது மிக ஆகாது. என்ன காரணம்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 7.5 சனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 7.5 வருஷம் இந்த மேச ராசிக்காரர்கள் உடலை ஆட்சி செய்ய போகிறார் சனி பகவான். அப்படிப்பட்ட 7.5 சனியில் முதல் 2.5 வருஷம் விரய சனியாக செயல்பட போகிறார். இந்த வருஷம் முழுவதும் செலவு கட்டுக்கடங்காமல் ஆகும், விரயம் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் பல சுப விரயம் ஆகும். சுப விரயம்னா திருமணம் ஆகிறது, கல்யாணம், காது குத்து, வீடு கிரகப்பிரவேசம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப விரயங்களும் நடக்கும், அசுப விரயங்களும் நடக்கும். ஆக மொத்தம் செலவு கட்டுக்கடங்காமல் ஆகும். அதாவது 100 ரூபா வரவு வந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு செலவு காத்துடும். இந்த மாதிரி பலன்களையும் மன உளைச்சலையும் இந்த 7.5 சனியில் சனி பகவான் ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் குரு பகவான் என்ன இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு, அதாவது மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. கடந்த 1 வருடமாக 2ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம்ன்ற ஜோதிட சாஸ்திரப்படி முடக்குன்னு சொல்லுவோம். முடக்கும், கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, எடுத்தோம், அந்த விஷயத்தை சாதித்தோம், முடித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களும். அந்த 3ஆம் இடத்துல இந்த முடகுரு அதை தான் செய்யும். ஏன்னா குரு பலம் கிடையாது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றாரு. கேது பகவான் 5ஆம் இடத்துல வர்றாரு. இது ஓரளவு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். இந்த 3 பயிற்சியிலே ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு சாதகமாக அமைப்பது மேசராசி நண்பர்களே. ஏன்னா ராகு வர்றது லாபஸ்தானத்தில். என்னதான் சனி பகவான் 7.5 சனியில் விரயத்தை கொடுத்தாலும் ராகு ஒரு பக்கம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து சில லாபங்களையும் கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சுப விரயங்களும் சில சந்தோஷமான நிகழ்வுகளும் வீட்டில் நடக்கும். காசு இருந்தால் தானே செலவு பண்ண முடியும், விரயம் பண்ண முடியும். அதனால் அந்த காசை உங்களுக்கு இந்த ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர ராகு கொடுப்பாரு.
கேது பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து பூர்வீக சொத்து வகையில் பங்காளி வகைகளில் பிரச்சனைகளை கொடுப்பார். குழந்தைகள் வகையில் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு தாமதப்படுத்துவார். குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் வகையில் மன உளைச்சலை இந்த கேது உண்டு பண்ணுவார். ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு மேசராசிக்கு ஒரு சுமாரான ஆண்டாக சற்று சோதனையான காலம்தான். 100க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மேசராசிக்கு 100க்கு 50 மார்க், 50%, 100க்கு 50% சொல்லலாம் நல்ல பலன்கள். 50%ங்கிறது நல்ல பலன்கள், 100க்கு 50% நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்த ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வவாசு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது ஒரு கோல்டன் பீரியட், ஒரு பொற்காலம்னு சொன்னால் அது மிகை ஆகாது. ரிஷப ராசிக்கு உண்டான குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காத நேர்கள் அதை போய் பாருங்கள். டீட்டெயிலாக அதை சொல்லியிருப்பேன். இப்போ ஓரளவு அவுட்லைனாக சொல்லிடுவேன். ரிஷப ராசிக்கு இது கோல்டன் பீரியட், பொற்காலம். என்ன காரணம்? 3 பயிற்சி, இந்த வருஷம் வரக்கூடிய 3 பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நல்ல இடத்துக்கு வரப்போகுது. குறிப்பாக சனி பகவான் 30 வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் ராசி அதிபதியோட நண்பர் அவர், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோட அதிநட்பு கிரகமான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வந்து கொட்டி கொட்டி அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். இந்த வருஷம் பொற்காலம், அதாவது வார்த்தையால் சொன்னால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு ரிஷபராசிக்கு அவ்வளவு நல்ல காலம் இப்போ நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதே உண்மை. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. பல லாபங்களையும் காசையும் கொடுப்பாரு, பல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். திருப்புமுனையான ஆண்டான்னு சொன்னால் இது மிகையாகாது ரிஷபராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி சனி பகவான் மட்டும்தான் கொடுப்பாரா? நானும் கொடுப்பேன். போட்டிக்கு குரு பகவான், என் தனக்காரகனே அவர் தானே. தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் வர்றாரு. 2ல் குரு வந்தால் திரண்டிடும் பெருநிதி. காசு எந்த வகையிலேருந்து வரும்னு தெரியாது, பல வகையிலேருந்து உங்களுக்கு காசு வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க, நம்ம இந்தியா வாழ்வோம் அப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நண்பர்களே. இது வந்து மிகையாகாது. அதாவது மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. பணம் பல வகையில் வரும். அதாவது சனி பகவான் ஒரு பக்கம், குரு பகவான் ஒரு பக்கம், அதாவது குறுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்கிறது இதுதான். உங்கள் காட்டில் தான் மழை நண்பர்களே. இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கு பிறந்திருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் பிறந்திருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, அனுபவிங்க நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். ரிஷபராசி நண்பர்களுக்கெல்லாம் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். தமிழ் புத்தாண்டில் இந்த வருஷம் ஆகா ஓன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மட்டும்தான். இது வந்து மிகையே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி தான் சூழ்நிலை உருவாகுது. ராகு கேது பயிற்சியும் ஓரளவு நல்ல இடத்துக்கு தான் வர்றாங்க, பெரிய கெடுதல் செய்ய மாட்டாங்க. ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கேது மட்டும் 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால சில உடல்நிலையில் சில தொந்தரவுகளை உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கொடுப்பாரு. பெரிய பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலையை கொடுத்து அதன் மூலயமா பிரச்சனையை கொடுப்பாரு. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். உங்களுக்கு ஏற்கனவே காசு வரப்போகுது, வீடு இடம்லாம் வேணுங்கிற அளவுக்கு வாங்குவீங்க. வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணுவீங்க, புதுசாக வண்டி வாகனம் அமையும். அதாவது எல்லா விதமான சகல விதமான சுகபோகங்களையும் ரிஷபராசி நண்பர்கள் இந்த ஒரு அமைய போகிறாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப வருடம் கழிச்சு இது ஒரு பொற்காலம். 100க்கு எத்தனை மார்க் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், 100க்கு உங்களுக்கு 90% நல்லது நடக்க போகுது. 100க்கு 90%, 90% உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்த ராசி மிதுனம். மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு ராசி அதிபதி புதன். இந்த மிதுன ராசிக்கு இந்த 3 பயிற்சிகளும் சாதகமாக இருக்கா? தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டால், ஒரு சுமாரான, அதாவது நல்லது கெட்டது கலந்த பலன்களை தான், ஒரு கலவையான பலன்கள் தான் இந்த வருஷம் நடக்க போகுது. பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெடுதலும் இல்லை. அதற்கு என்ன காரணம்? முதல்ல குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரய குருவாக கடந்த 1 வருஷமாக உங்களுக்கு செலவுகளையும் விரயங்களையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கே குரு வர்றாரு. ஜென்ம குரு, அதாவது ராசிக்கு குரு வந்தால் ஜென்ம குரு, சிறகுருன்னு சொல்லுவோம். ராமர் அவர் ராசிக்கு குரு வரும்போது தான் வனவாசம் போனாலும் ஜோதிட சாஸ்திரம் ஆன்மீகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசிக்கே வர்றாரு. ஜென்ம குரு முடக்கும், அதாவது சிறகுரு, வீட்டை விட்டு வெளியில் போக விடாமல் ஒரே இடத்துல முடக்கும். இந்த ஜென்ம குரு அவ்வளவு சாதகமான அமைப்பாக சொல்ல முடியாது. ராசியில் குரு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும், சோம்பேறித்தனம், டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் கொடுக்கும். அதே சமயத்தில் தன் பார்வையால் சில நல்லதை செய்வார். ராசிக்கு வர குரு பகவான் 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் 3 முக்கிய இடங்களை பார்த்து பார்வை வழியாக சில நல்ல பலன்களை செய்வார். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதனால் வேலை பளு அதிகரிக்கும், வேலையில் டென்ஷன் இருக்கும், ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் மிதுன ராசி நண்பர்களுக்கு.
பெரிய கெடுதல் கிடையாது 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால். அதே போல் ராகு கேது பயிற்சி இது ஓரளவு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணம்? 3ஆம் இடத்துக்கு ராசிக்கு மிதுன ராசிக்கு 3ல் கேது 9ல் ராகு, இது ஓரளவு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல ராகு வர்றதுனால தகப்பனார் வகையில் சில பிரச்சனைகளை தகப்பனாருக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்துல கேது வந்தால் நல்ல விஷயம்தான், ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்லது கெட்டது கலந்து தான் இந்த வருஷம் நடக்க போகுது. எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், மிதுன ராசிக்கு 100க்கு 60%, 100க்கு 60% சொல்லலாம். 100க்கு 60% நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்த ராசியாக கடக ராசி. கடக ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? ஓரளவு நல்ல வருஷம்னு சொல்லலாம். இந்த கடக ராசிக்கு ஓரளவு நல்ல வருஷம்னே சொல்லலாம். என்ன காரணம்? கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், சந்திரனுக்கு பகை கிரகமான சனி பகவான் கடந்த 2.5 வருஷமாக 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமத்து சனி அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். பலவிதமான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ விலகி இந்த வருஷம் வரக்கூடிய சனி பயிற்சியில் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த கடகராசிக்கு உண்டான சனி பயிற்சி குரு பயிற்சி பலன்கள்லாம் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அதை விரிவாக டீட்டெயில்டாக எல்லாமே போட்டிருக்கிறோம். இதில் அவுட்லைனாக சொல்லிடுறேன். சனி பகவான் நல்ல இடத்துக்கு போகிறாரு, அதாவது அஷ்டமத்து சனி முடியுது. இதுவே உங்களுக்கு பெரிய விடுதலை தான், பெரிய நல்ல விஷயம்தான். உங்கள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும், தீர்வு கிடைக்கும். அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் விரயஸ்தானத்துக்கு வராரு. செலவு மட்டும் இந்த வருஷம் கட்டுக்கடங்காமல் ஆகும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு தான் வராரு. ஆனால் பல சுப விரயங்களையும் கொடுப்பாரு, பல நல்ல செலவுகளையும் கொடுப்பாரு, சில கெட்ட செலவுகளையும் கொடுப்பாரு. செலவு கட்டுக்கடங்காமல் ஆகும் கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம். அதே சமயத்தில் ராகு கேது 2க்கும் ராகு 8க்கும் வராது. இது ஒரு சுமாரான அமைப்புன்னு சொல்லலாம். அதனால் குடும்ப வகையில் சில பிரச்சனைகளும் சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் கடகராசிக்கு இது ஓரளவு நல்ல வருஷம்னே சொல்லலாம். 100க்கு எத்தனை மார்க்ஸ் சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கடகராசிக்கு 100க்கு 70% நல்ல பலன்கள் நடக்கும். 100க்கு 70% நல்ல பலன் நடக்கும். பெரிய பாதிப்பு இந்த வருஷம் இருக்காது. அடுத்த ராசியாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு உண்டான விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சிம்ம ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும்? ஒரு சுமாரான வருடம் தான் நேர்களே. நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம நெத்தியடி ஜோதிடம், அதாவது முகஸ்துதிக்காவையும் உங்களை கூல் பண்ணுறதுக்காகவே நம்ம சொல்ல மாட்டோம். உள்ளது உள்ளபடி இது இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்க போகுது, இதை சொல்கிறது தான் நம்ம நெத்தியடி ஜோதிடம். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். நம்ம நேர்களுக்கு நண்பர்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்கிறது தான் நம்ம ஸ்டைலு. சிம்ம ராசிக்கு இது ஒரு சுமாரான வருடம் தான் சொல்லணும். என்ன காரணம்? சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக தான் வர்றாரு. இது அவ்வளோ சிறப்பான அமைப்புள்ள நண்பர்களே. அஷ்டமத்து சனியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காத நண்பர்கள் நேர்கள் போய் பாருங்கள். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், இதில் அவுட்லைனாக சொல்லிடுறேன். அவ்வளோ சிறப்பான அமைப்புள்ள இந்த அஷ்டமத்து சனி, அதாவது பலவிதமான சிரமங்களையும் தொல்லைகளையும் கொடுக்கும். சிம்ம ராசி நண்பர்கள் நம்ம 2.5 வருஷம் வண்டி வாங்குறதுல ரொம்ப கவனமாக போகும். சிம்ம ராசி நண்பர்கள் ரொம்ப வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க, கவனமாக வாங்க. யாரையும் நம்பாதீங்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்கள் முதுகில் குத்துவாங்க. எல்லா வகையிலையும் கவனமாகவும் பொறுமையுடனும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஆண்டு தான் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவச வருடம். சிலருக்கு காதல் ஏற்பட்டு காதல் தோல்வி ஏற்படும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும், தொழில் வேலைகளையும் பிரச்சனை உண்டாகும். அதாவது எந்த வகையில் மன உளைச்சல் ஏற்படுத்தணும்னு சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களை எங்கே அடிச்சா வலிக்குமோ அங்கே கரெக்டாக அடிப்பார். சார் இதுக்கு என்ன சார் தீர்வு? சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. தினமும் வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போட்டு முன்னாடி விநாயகர் வழிபாடு, பிள்ளையார் கோயில் போய் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இது 2 மட்டும்தான் இது தீர்வு. மற்றபடி குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரா சார் அப்படின்னா, குரு பகவான் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா நல்ல இடத்துக்கு வர்றாரு. சனி பயிற்சி தான் சரியில்லை, அதே சமயத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றாரு. என்னதான் அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் இருந்தாலும் லாபங்களும் பொருளாதார வகையில் பெரிய பிரச்சனையும் இருக்காது. என்ன காரணம்னா, குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து லாபங்களை கொடுப்பார். அதனால் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்லா இருக்கும். அந்த குரு பகவான் சில நல்ல விஷயங்களை 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு செய்வார். ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்குன்னா, அது சுமாராக இருக்குது. ஏன்னா ராசிக்கே கேது வர்றாரு, 7ல் ராகு. அதில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் தான் அந்த திருமண வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும். ஏன்னா ராசியில் வர்ற கேது உங்களுக்கு மன உளைச்சலையும் டென்ஷனையும் விரக்தியையும் கொடுப்பார்.
அதனால் புதுமையாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தை கடந்துடலாம். இது காலத்தை கடக்க வேண்டிய வருஷம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. நண்பர்களே, இந்த சிம்ம ராசிக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்கன்னு கேட்டால் 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். 100க்கு 50% நல்ல பலன்கள் நடக்கும். 50% தான் நல்ல பலன்கள் நடக்கும். அதனால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய வருஷம் சிம்ம ராசி. அடுத்த ராசியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் போது கன்னி ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்கள், அதாவது சுமாரான வருஷமாக இருக்க போகுது. இந்த கன்னி ராசி அதிபதி புதன். கன்னி ராசிக்காரங்களாம் ஏற்கனவே புத்திசாலி. கன்னி ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது நல்லதா சார்னா பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெடுதலும் இல்லை. 10லே குரு வந்தால் பதவியும் பறிப்போகும், பெட்டி நிறைய பணம் இருக்கும், பெருவரையும் காத்திருக்கும். வேலையில் தொழிலில் பிரச்சனையை கொடுப்பார். 10ல் வருது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள், வேலையில் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷரு, டார்கெட் ப்ரெஷரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. வேலை தொழில் வகையில் சிரமங்களையும் சங்கடங்களையும் மன உளைச்சலையும் இந்த 10ஆம் இடத்துக்கு வர குரு கொடுப்பாரு. அதே சமயத்தில் தன் பார்வையால் 2, 4, 6 பார்க்கறதுனால 2ஆம் இடம் குடும்ப தன வாக்குஸ்தானம், 4ஆம் இடம் வீடு மனை வண்டி வாகனஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். இந்த ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தன் பார்வையால் குரு பார்க்க கூடிய நன்மை, பார்வை ரீதியாக சில நல்ல பலன்களை குரு கொடுப்பார். அதே சமயத்தில் சனி பயிற்சி 7ஆம் இடத்துல கண்டக சனியாக வராது. கண்டக சனி அவ்வளவு சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது. பெரிய கெடுதல் இருக்காது, பெரிய நல்லதும் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் கணவன் மனைவிக்கு இடையில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. காதலிக்கிறவன் வந்தால் காதல் வகையில் காதலர்களுக்கிடையே மனஸ்தாபத்தையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதனால் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது தான் இந்த காலத்து நல்லது. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர், அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இந்த காலத்தில் ஏற்படும். ஏன்னா 7ஆம் நம்புறது கூட்டு பார்ட்னர்ஷிப், அந்த இடத்துக்கு தான் சனி பகவான் வர்றாரு. நண்பர்கள், பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில், இந்த வகையெல்லாம் மனசங்கடங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் ராகு கேது பயிற்சியாச்சும் நல்லா இருக்கும் மாதம் கேட்டால் அது நல்லாயிருக்கும். என்ன காரணம்? 6ஆம் இடத்துக்கு ராகு, 12 கேது. கடந்த 3 வருஷமாக உங்கள் ராசியிலே அமர்ந்து கேது பல தொல்லைகளையும் மன உளைச்சலையும் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த கேது விலகி 12க்கு போயிட்டார், ராகு 6க்கு வந்துட்டார். ராகு கேது உங்களுக்கு சாதகமான பயிற்சி, பல நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் இது ஒரு நல்லது கெட்டது கலந்த ஒரு சுமாரான ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. 100க்கு எத்தனை மார்க் சார் கன்னிராசி கொடுக்குறான்னு கேட்டால் 100க்கு 60% நல்ல பலன்கள் நடக்கும் கன்னிராசிக்கு. அடுத்தது துலாம். துலாம் ராசிக்கான விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் நடக்க போகுதுன்னா, இது ஒரு பொற்காலம் தான் துலாம் ராசிக்கு. என்ன காரணம்? இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டில் 3 பயிற்சின்னு சொல்லியிருக்கேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. துலாம் ராசிக்கு உண்டான சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்களும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் போய் பாருங்கள். டீட்டெயில்டாக அதை சொல்லியிருப்பேன். இதில் அவுட்லைனாக சொல்லியிருப்பேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அதனால் பல நல்ல விஷயங்கள், பாக்கியங்கள், திருமணமாகாத துலாம் ராசி நண்பர்கள் திருமணம் ஆக போது, அதேமாதிரி குழந்தை இல்லாத கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை சார் அப்படின்னு சொல்கிறேன் நண்பர்களுக்கு நேர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், அனைத்து நல்ல பலன்களும் உங்கள் வீட்டில் களை கட்ட போகுது. சந்தோஷம் குடிகொள்ள போகுது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு துலாம் ராசி நண்பர்கள் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்க போது, சிரிப்புள்ளி, சந்தோஷம், இது அத்தனையும் நிறைஞ்ச வருஷமான மங்களகரமான வருஷம் தான் துலாம் ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. சனி பகவான் நல்ல இடத்துக்கு வரார் சார், சூப்பர் இடத்துக்கு வரார் சார். சனி பகவான் ஒரு ராசிக்கு அருமையான இடத்துக்கு வர்றாரு, 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் அது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு எதிர்த்தவங்களாம் தடம் தெரியாமல், இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க. உங்கள் எதிரிகள்லாம் கடன் எங்கே இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ லட்சங்கள் கடன் இருந்தாலும் இந்த வருஷம் அடைச்சிருவீங்க. அதே போல் உங்களை எதிர்த்த எதிரிகள் காண போயிடுவாங்க. கந்திஷ்டி, போட்டி, பொறாமை அத்தனையும் விலகும் இந்த வருஷம். அதே சமயத்தில் நோய் இருந்தால் இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி அந்த நோய் குணமாச்சுன்னு தெரியாத அளவுக்கு சனி பகவான் பண்ணிடுவார். சார் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், ஆனால் குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிற துலாம் ராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்போ நோய் இருந்த இடம் தெரியாமல் இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிற மாதிரி நோய் காணா போயிடும். சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் ருண ரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், வம்பு, வழக்கு அத்தனையும் அழிச்சு உங்களை காக்க போகிறார். அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கானா, அதுவும் நல்லதாக இருக்குது. ஏன்னா இந்த துலாம் ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துக்கும்
கேது 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. கேது 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. 5ஆம் இடத்துக்கு ராகு வர்றது சுமாரான அமைப்பு தான். ஆனால் கேது 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்துல கேது வந்தால் லாபங்கள் கிடைக்கும். அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் 3 பயிற்சியுமே துலாம் ராசிக்கு மிகுந்த நல்ல பலன்களையும் சாதகமான பலன்களையும் கொடுக்க போது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இது கோல்டன் பீரியட் பொற்காலம் தான். 100க்கு எத்தனை மார்க் சார் கொடுக்கலான்னு கேட்டால் துலாம் ராசிக்கு 100க்கு 90% நல்ல பலன்கள் நடக்கும். நண்பர்களே, அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். இது விசுவாவசு வருடம். இந்த விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டால் இது ஒரு சுமாரான வருடம் தான் விருச்சிக ராசிக்கு. என்ன காரணம்? இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு நட்பு கிரகமான குரு இப்போ இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில் 8ஆம் இடத்துக்கு, அதாவது அஷ்டமத்து குருவாக போகிறாரு. அது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. 8ல் குரு வந்தால் வீட்டில் நல்லது நடக்கிறது சிரமமாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்காது, குரு பலம் இருக்காது. ஏன்னா முழு சுபர் குரு. அந்த குரு உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்கு உடையவர். அதனால் குடும்ப தன வாக்கு ஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்துக்குரிய புத்திர ஸ்தானாதிபதி, அவர் போய் 8ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. குடும்ப வகையில் பிரச்சனைகளையும் பிள்ளைகள் வகையில் சங்கடங்களையும் விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் கொடுக்கும். அதனால் பிள்ளைகள் வகையிலும் சரி குடும்பத்திலையும் சரி கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 8ல் குரு போகிறது அவ்வளோ சிறப்பான ஜோதிட சாஸ்திரம் சொல்ல. அஷ்டமத்து குரு இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை, சுமாரான அமைப்பு தான். சனி பகவான் நல்ல இடத்துக்கு வராரா சார்னா அது நல்ல இடத்துக்கு வர்றாரு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசம சனியாக, அஷ்டமத்து சனியில் பாதி பிரச்சனை தான் அர்த்தாசம சனி. அந்த அர்த்தாசம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது கடந்த 2.5 வருஷமாக நோய்வாய்ப்பட்டு இருந்த விருச்சிக ராசி நண்பர்கள்லாம் இந்த சுகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகுறதுனால சுகவீனமாக இருந்தவங்க சரியாயிடுவாங்க, நோய் தீரும். அதாவது வீடு மனை வாகன ஸ்தானத்தில் இருந்து வீடு மனை வண்டி வாகனங்களில் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கிற சனி பகவான் இப்போ விலகி 5ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு போகிறாரு. இது ஓரளவு நல்ல விஷயம். அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது? ராகு கேது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இது ஒரு சுமாரான அமைப்பு. பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கெட்டதும் இல்லை. ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்ற இறக்கங்கள் நல்லது கெட்டது கலந்த ஒரு சுமாரான வருடம் தான் அந்த விஸ்வாவச வருடம். 100க்கு எத்தனை மார்க் சார் கொடுக்கலான்னு கேட்டால் விருச்சிக ராசிக்கு 100க்கு 60 மார்க், 60% நல்லது நடக்கும். அடுத்த ராசியா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு உண்டான விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருடம் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு கேட்டால் தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல காலம் தான் சொல்லலாம். ஏன்னா கடந்த 1 வருஷமாக 6ஆம் இடத்துல அமர்ந்த ராசிநாதன் குரு 6ல் குரு வந்து ஊரில் பார்க்க கடந்த 1 வருஷமாகவே நோய், வம்பு, வழக்கு, கடன் இதை சந்திச்சுக்கிட்டு இருக்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் நோய் தீரப்போகுது, கடன் குறைய போகுது, நல்லது நடக்க போகுது. என்ன காரணம்? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதுதான் காரணம். ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. வரக்கூடிய குரு பயிற்சியில் இந்த வருஷம் முழுவதுமே 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். குரு 7ஆம் இடத்துக்கு போகிறதே சிறப்பு. அது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். தன் வீட்டில் தானே பார்க்க போகிறார் குரு. அதனால் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள்லாம் இந்த வருஷம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசம் ஆகிடுவாங்க. திருமணம் ஆகாத தனுசு ராசி நேரங்கள்லாம் இந்த வருஷம் திருமணம் நடக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில். அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களாம் குழந்தை பிறக்கும். பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் நடக்கும். சனி பகவான் நல்ல இடத்துக்கு போகிறாருன்னா அர்த்தாசம சனி ஆரம்பித்த போது அதில் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும். தாயார் விஷயத்திலையும் தனுசு ராசி நண்பர்கள் அவங்க அம்மா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீடு மனை வாகன சார்ந்ததில் சில பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் சனி பகவான் கொடுப்பாரு. சனி பயிற்சி அவ்வளோ சிறப்பான அமைப்பாக உங்களுக்கு இல்லை. அர்த்தாசம சனி ஆரம்பம். அஷ்டமத்து சனியில் பாதி பலன்களை அர்த்தாசம சனியில் கொடுப்பாரு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை, ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கான்னு கேட்டால் அது உங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன காரணம்? ராகு 3ஆம் இடத்துலையும் கேது 9ஆம் இடத்துலையும் வர்றாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராகு வர்றதுல சின்னதாக நீங்கள் ஒரு முயற்சி பண்ணாலும் அது வெற்றி அடைஞ்சிடும், உங்களுக்கு சாதகமாக முடியும். 9ஆம் இடத்துல கேது வர்றதுனால தந்தை விஷயத்தில் சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் கொடுக்கும், பெரிய பாதிப்பு இருக்காது. ஆக மொத்தம் இது ஓரளவு நல்ல காலம்னு இந்த தனுசு ராசிக்கு சொல்லலாம். எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க தனுசு ராசிக்குன்னா 100க்கு 75% நல்ல பலன்கள் இந்த தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் விஸ்வாவசு வருடத்தில் நடக்க போகுது. அடுத்த ராசி மகரம். மகர ராசிக்கு உண்டான விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்கப்படும். இந்த மகர ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்க போகுது? நல்லது கெட்டது கலந்த வருடமாக தான் இருக்க போகுது. அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி.
அதாவது கடந்த 7.5 வருஷமா உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்த சனி பகவான், உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட சனி பகவான் இப்போ உங்களை விட்டு விலகிறார். அதாவது 7.5 வருஷம் உங்கள் உடம்பு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். மகர ராசிக்கு உண்டான சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்லாம் நம்ம சேனலில் வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கிறேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் அதை போய் பாருங்கள், விரிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் அவுட்லைனாக சொல்லிடுறேன். சனிப்பயிற்சி 7.5 சனி முடியுது. இதுவே உங்களுக்கு பெரிய தீர்வு, பெரிய விடுதலை. அதனால் திருநள்ளாறு போயிட்டு வரணும். தனுசு மகர ராசி நண்பர்கள்லாம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகிறப்ப நல்லது செஞ்சுட்டு போவார். சனி பகவான் 7.5 சனி முடியும் போது நல்லது செஞ்சுட்டு போவார்னு ஜோதிட விதி. அதனால் சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையுது. அதே சமயத்தில் குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு கேட்டால் அவ்வளவு சாதகமாக இல்லை குரு பயிற்சி. இப்போ தான் சனிப்பயிற்சி முடியுது. சனிப்பயிற்சியில் நல்லது நடக்கும் போது சொல்கிறீங்க சார், அதே சமயத்தில் குரு பயிற்சி சொல்கிறீங்கன்னா அதுதான் உண்மை. என்ன காரணம்? குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல வர்றாரு. இது அவ்வளவு சிறப்பான அமைப்பில் 6ல் குரு வந்தால் ஊரில் பகை, கடன், நோய், வம்பு, வழக்கு, சண்டை, இந்த ஸ்தானத்தில் தான் குரு போகிறாரு. அதில் கடன் ஏற்படும், சில உடல்நிலையில் தொந்தரவு கொடுக்கும். அதே மாதிரி எதிரி தொல்லையும் வம்பு வழக்கு சண்டையும் ஏற்படும் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குருவால். அதனால் கவனமாக இருங்க. பெரிய பாதிப்பு இருக்காது. சனி பகவான் நல்ல இடத்துக்கு போகிறனால பெரிய பாதிப்பு கொடுக்கப்பட்டார். இருந்தாலும் கவனமான முறையில் இருங்க. சரி சார், ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது. அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. இதுவும் சுமாரான அமைப்பு தான். அதனால தான் 7.5 சனி முடிஞ்சாலுமே சுமாராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் பெரிய கெடுதல் நடக்காது. சனி பயிற்சி 7.5 சனி முடிஞ்சதே பெரிய விடுமோச்சனம். மகர ராசிக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்கன்னு கேட்டால் 100க்கு 70% சொல்லலாம். 100க்கு 70% நல்ல பலன்கள் இருக்கும் மகர ராசிக்கு. அடுத்த ராசி கும்ப ராசி. கும்ப ராசிக்கான விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான். கடந்த 5 வருஷமா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு பிரச்சனைகளின் சிரமங்களையும் வாழ்க்கையில என்ன அப்படின்னு உங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிற சனி பகவான் இப்போ ஜென்ம சனிலேருந்து விலகி பாத சனிக்கு, அதாவது 7.5 சனியில் 5 வருடம் முடிந்து கடைசி 2.5 வருஷம் பாத சனி ஆரம்பம். ஜென்ம சனி முடிஞ்சாலே பெரிய நிம்மதி. ஏன்னா மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல் இருக்க கும்பராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் மன உளைச்சல் குறையும். இந்த சனி பகவான் பாத சனி பெரிய சிரமங்களையும் தொல்லை இருக்காது. ஜென்ம சனி விரைய சனி அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். அதே சமயத்தில் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரதா சார் கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துக்கு வர்றார். குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு குரு வர்றார். உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார். உங்களை ஒரு சேஃப் கார்டு மாதிரி காக்க போகிறான்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார் 5ஆம் இடத்துல. திருமணம் ஆகாத கும்பராசி நண்பர்கள்லாம் திருமணம் ஆகிடும். குழந்தை இல்லாத கும்பராசி நண்பர்கள்லாம் இப்போ குழந்தை பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னு கேட்டுருது இல்லையா? இப்போ இந்த வருஷம் சந்தோஷம் துளிர் விட ஆரம்பிக்கும். நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளுக்கும் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு இந்த குரு பகவான் உங்களுக்கு பல நல்ல சகனங்களையும் நல்ல விஷயங்களையும் இந்த வருஷம் செய்வார். பெரிய கெடுதலான வருஷம் கிடையாது. ராகு கேது பயிற்சி எப்படி சார் இருக்குன்னா, உங்கள் ராசிக்கு தான் ராகு வர்றாரு, 7ஆம் இடத்துல கேது வர்றாரு. இது சுமாரான அமைப்பு தான். ராசிக்கு வர ராகு அதாவது பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார். இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த கும்ப ராசிக்கு ராகு கேது பயிற்சி சுமாரான அமைப்பில் தான் இருக்குது. சனி பகவான் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போயிடறாரு. குரு பகவான் நல்ல இடத்துக்கு வர்றாரு. அதனால் வாழ்க்கையில் நமக்கும் வாழ்க்கை உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளித்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை பறக்கக்கூடிய ஆண்டாக, நல்லது நடக்கிறதுக்கு ஒரு அடித்தளம், ஒரு பேஸ்மெண்ட் போடக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் இந்த கும்பராசி நண்பர்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஓரளவு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு. இந்த கும்பராசிக்கு எத்தனை மார்க் சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் 100க்கு 60% சொல்லலாம். 100க்கு 60% நல்லா இருக்கும் இந்த கும்பராசிக்கு. அடுத்த ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு உண்டான விசுவாவசு வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துக்கணும். இந்த மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த விசுவாவசு வருடம் இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு கேட்டால் ஓரளவு சுமாரான வருஷம் தான். சற்று சோதனை காலம்னு சொன்னால் அது மிகையாகாது மீனராசி. என்ன காரணம்? ராசியிலே சனி பகவான், அதாவது 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஜென்ம சனியாக பலன்களை கொடுக்க போகிறார். மன உளைச்சல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த சனி பகவான் காத்திருக்கிறாரு. அதனால் மீன ராசி நண்பர்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய வருஷம். எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் இந்த வருஷம். அதாவது பல விதத்தில் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் சனி பகவானுக்கு நல்லாவே தெரியும்.
ஏன்னா 7 சனியில் ரொம்ப கொடுமையான காலகட்டம் இந்த ஜென்மசனி. அனுபவிக்கிறவங்களுக்கு அதோட வழி என்னங்கிறது தெரியும். அதனால் மீனராசி நண்பர்கள் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கடினமான காலகட்டம் தான் இருந்தாலும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடும் தினமும் விநாயகர் வழிபாடும் செய்யுங்க. நம்ம சேனலில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி பலன்லாம் தனித்தனியாக வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் நேர்கள் இந்த வீடியோ பாருங்கள். டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், இப்போ அவுட்லைனாக சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மீனராசி நண்பர்கள் இந்த வருஷம் முழுவதுமே யாரையும் நம்பக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், கவனமாக வரணும். அதாவது யாரையும் நம்பாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்துட்டிங்கன்னா ஓரளவு சமாளித்து வந்துடலாம். அவ்வளவு சாதகமான அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி சார், உங்கள் ராசி அதிபதி குருநாச்சி நல்ல இடத்துக்கு போகிறாருன்னு கேட்டால் அதுவும் அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ல் குரு வந்தால் நாதியத்தை குருன்னு சொல்லுவோம். அதாவது 4ல் குரு போனால் அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை. 5க்கு ஒரு குரு வரும்போது தான் உங்களுக்கு மிஞ்சி பலன் தரும். எப்போ சார் 5க்கு வராரு? அடுத்த வருஷம் தான் 5க்கு வராரு. இந்த வருஷம் முழுவதுமே 4ஆம் இடத்துல இருந்து தான் பலன் கொடுக்க போகிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருந்தால் அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. அர்த்தாசம குரு, அஷ்டமத்த குருவில் பாதி பலன்களை அந்த அர்த்தாசம குரு செய்யும். அதனால் ராசிநாதர் குருவும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. சரி சார், அதுக்கு இது பயிற்சியாவது உங்களுக்கு சாதகமாக கேட்டால் அது உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும், கேது பகவான் உங்கள் மீன ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் வர்றாரு. இது ஓரளவு நல்லா இருக்கும். ராகு கேது பயிற்சி மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. சனிப்பயிற்சியோ குரு பயிற்சியோ அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லையா? அதனால் மீனராசி நண்பர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் எல்லா விஷயத்திலையும் யோசித்து செய்யக்கூடிய வருஷமாக தான் இந்த விஸ்வாவசு வருட தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. கவலைப்படாத நண்பர்களே, எல்லாருக்கும் சோதனை காலம் வரும், நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இந்த தெய்வீகமான ராசி இந்த மீன ராசி, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் அருளால், குரு பகவான் அருளால் தப்பிச்சு மீண்டு வந்துடுவீங்க. நண்பர்களே, 12 ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை இப்போ விரிவாக பார்த்துட்டோம். நண்பர்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ளவர்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.